வெள்ளை முடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பர் சொல்யூஷனோட இன்றைக்கி நான் வந்திருக்கேங்க. டை அடிக்க நேரம் இல்லை அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய வெள்ளை முடிகளை டக்குன்னு கருமையாக மாற்றிக்கிறதுக்குங்க. வாங்க இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு அடிக்கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பட்டைங்க. பட்டையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு இந்த கடாயில் சேர்த்துருங்க. இன்ஸ்டன்ட் ஹேர் டையை இந்த பட்டையை வச்சு செய்யும்போது ஹேர் க்ரோத்தும் செம்மையாக வருங்க. பட்டையில் ஆயில் செஞ்சு ஹேர் ஆயில் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி மார்க்கெட்டில் வருதுங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பட்டையில் செய்கிற ஆயில் ஹேர் க்ரோத்துக்கும் முடியை நல்லா கருகருன்னு நீளமாக வளர்க்குறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம இதை இன்ஸ்டன்ட் ஹேர் டையில் பயன்படுத்தி முடியை நம்ம டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருகருக்குன்னு மாற்றிக்கலாங்க. எப்பயுமே வெள்ளை முடி தெரியாமல் நம்ம டச்சப் செஞ்சுக்கலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை பொடியை நம்ம ரெகுலராக செய்து கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை முடி பிரச்சனையே இருக்காதுங்க. அதுக்கு நம்மளுக்கு 100% சொல்யூஷனாக இந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடர் நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம நல்லா கருமை ஆகிற வரைக்கும் இந்த பட்டையை நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த பட்டையில் நிறைய ஹேர் டையும் செய்கிறாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பட்டையினால் ஹேருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம சிம்மில் வச்சு செய்யணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிராஜுவலாக இந்த பட்டை வறுபட்டு இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்மளுக்கு பதமாக கிடைக்குங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், நல்லா நம்ம போட்ட பட்டை கருப்பாக ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னுமே கொஞ்சம் நல்லா கருப்பாக ஆகட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கருகருன்னு நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டை கிடைக்கும். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம். நிறைய விதத்தில் பயன்படுத்தலாம். நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்கோ, நம்மளுக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் பொடியை நம்ம செய்துக்கலாம். இதோடு நம்ம வெந்தயம் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டையில் நம்ம சேர்க்கும்போது நம்மளுடைய முடியை இது நல்லா ஷைனிங்காக ஆக்கி கொடுக்குது. இன்ஸ்டன்ட் ஹேர் டை நம்ம அப்ளை பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்மளோட முடி நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு இந்த வெந்தயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதோடைய நிறமும் நல்லா கருமையாக மாறணும். அது வரைக்கும் நம்ம சிம்முலேயே வச்சு வறுத்துக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலுமே நீங்கள் சிம்மில் வச்சு செய்யும்போது தான் உங்களுக்கு பக்காவான ரிசல்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கருகருன்னு மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கு அப்புறமா இன்ஸ்டன்ட் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர் டை பவுடர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வெளியில் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம், வேலைக்கு போகிறவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு நரைமுடி வந்துடுது இல்லையா, அவங்க டையெல்லாம் அடிக்க நேரம் இருக்காது. அவங்க இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்தி அவங்களுடைய வெள்ளை முடிகளை டச்சப் செஞ்சுக்கலாம். வெள்ளை முடி அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதுங்க. நரைமுடின்ற பிரச்சனைக்கே அந்த இடத்துல இடமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இது. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். நான் இதில் சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 சொட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன ஆயில் இருக்கோ அதை சேர்த்துட்டு பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், நான் கையிலே மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போ நான் ஹேர்லையும் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி நம்மளுக்கு கையில் பிடிக்குது பார்த்தீங்களா? நல்லா கருகருன்னு நம்மளுடைய முடியிலையும் பிடிக்குங்க. சின்ன சின்ன துகள்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சீப்பு
போட்டு சீவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த துகள்கள் கூட தெரியவே தெரியாது. இப்போது இதை வந்து நல்லா ப்ரஷ் எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கையிலேயே கூட இந்த மாதிரி வந்து காதோரத்தில் இருக்கிற வெள்ளை முடிகள் எல்லாம் நிறைய முடிகளை எல்லாத்தையும் நல்லா டச்சப் செஞ்சுட்டு எப்பயுமே வெள்ளை முடிகள் தெரியாமல் நம்ம இருக்கலாங்க. இப்போது இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டேன். இது வந்து நம்ம தண்ணி ஊற்றினீங்கன்னா போகவே போகாதுங்க. அதாவது நார்மலாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா, பிளெயின் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போகவே போகாது. முடி அப்படி கருப்பாகவே தான் இருக்கும். ஆனால் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் கருமை போயிடும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே முடி வந்து கருப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம கையில் ஊற்றுற மாதிரி அதே மாதிரி தான் ஹேர்லையும் ஊற்றுனீங்கன்னா போகாது. ஆனால் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும். இதை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய முடிகள் வந்து நிரந்தரமாக கருகருன்னே மாற ஆரம்பிச்சிருங்க, இளநரை இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டை பயன்படுத்தி வரும் பொழுது உங்களுக்கு நரைமுடி பிரச்சனையே இருக்காதுங்க. நிறைய பேருக்கு டைமே இருக்காது. வெள்ளை முடி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஹேர் டை அப்ளை பண்ணவும் டைம் இருக்காது. இல்லைங்க, நம்ம வெளியில் கிளம்பும்போது டக்குன்னு வந்து வெளில பார்த்தோம் அப்படின்னா முடி வந்து வெள்ளையாக இருக்கும். அதை எப்படி டச்சப் பண்ணுறதுன்னு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை நம்ம ஒரு பாட்டிலில் செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற ஆயிலை வச்சு இல்லை ஆலோவேரா ஜெல் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.